ஒரு புதிய கண்டுபிடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய ஹைபிரிட் பேட்டரி. இதுதான் எதிர்காலத்தில் வளம் இருக்கக்கூடிய மிக மலிவான பேட்டரி. வளைந்து கொடுக்கும் பேட்டரி. இது எப்படி கண்டுபிடித்தேன் என்பதை சாட் ஜிபிடி கொடுத்ததை நான் உலக மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அறிவியல் மேடையில் பேச முடியும். யாரும் செய்து பார்க்கக்கூடியதுதான். ஒரு எளிமையான பேட்டரி. இதற்கு செராமிக் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். பேட்டரியை பற்றி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு இது புரியும். அதனால் வணக்கம். இது இனியனின் புதிய கண்டுபிடிப்பு. நானும் மகளும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி செஞ்சது தான். உலகிலேயே முதல் முறையாக காந்த செராமிக் அடிப்படையில், காந்தத்தையும் செராமிக்கும், அதாவது மேக்னெட்டிக் செராமிக் பேஸ்டும்பாங்க. மேக்னெட்டிக் செராமிக் பேஸ்டு, குவாண்டம் பேஸ்டு. மேக்னெட்டாகவும் இருக்கும், செராமிக்காகவும் இருக்கும். அது தண்ணீரையும் பிரிக்கணும், மேக்னெட்டாகவும் மாறணும், பேட்டரியும் மாறணும். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறோம் நாங்கள். அது சாத்தியம்தான். ஏன்னா இது அல்காரிதம் அடிப்படையிலும் மேட்ரிக்ஸ் அடிப்படையிலும் சிந்திக்கக்கூடிய, நாம் தத்துவத்தை அடிப்படையில், உயிர் அடிப்படையில், சிந்தனை அடிப்படையில், மூளையின் அடிப்படையில், இயற்கையினுடைய தேவை அடிப்படையில் சிந்திக்கின்றோம். ஆனால் செயற்கை நுண்ணறிவு இயற்கை தேவையை பற்றி தெரியாது. அது கணக்கீடுகளையும் அல்காரிதத்தையும் அடிப்படையாக கொண்டும் செய்திகளை தொகுத்தும் மேட்ரிக்ஸ் என்ற சொல்லக்கூடிய கணக்கு வெக்டார், மேட்ரிக்ஸ் வெக்டர் என்று சொல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நமக்கு தேவை செயற்கை நுண்ணறிவை அனலைஸ் பண்ணி கொடுக்குமா? நான் கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்ல வேண்டும். தவறாக இருக்கும் பட்சத்தில் நான் மாற்றி சில மெட்டலை சொல்வேன், அதுவும் மாற்றி சொல்லும். கடைசியில் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கின்ற பொழுது இது சரியாக இருக்கும் என்று அது சொல்ல வேண்டும். முடிவு என் கையில் என்று அது சொல்லிவிடும். ஆகையினால் நான் அதை நம்பலாம். நாம் நல்லதுக்கு கத்தியை நல்லதுக்காக பயன்படுத்த வேண்டும். கூறிய நுண்ணறிவு உள்ள கத்தி ஒரு மனிதரை காப்பாற்ற உதவும். அதே கூறிய ஒரு கத்தி ஒரு மனிதனை கொலை செய்வதற்கும் பொருந்தும். அப்படித்தான் இன்று உலகம் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் இதில் என்ன பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தால், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், இயற்பியல் படிக்கின்ற மாணவர்கள், வேதியியல் படிக்கின்ற மாணவர்கள், இயற்கையில கொஞ்சம் பேசுங்கள். இரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்யுங்கள். இயற்கை ஆற்றலில் வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் நியூட்டன், ஐன்ஸ்டீன் சொல்வதையெல்லாம் வளைத்து நம் வட்டத்துக்குள் செல்ல முடியும். நியூட்டன் நேர்கோட்டு இயக்கம், ஐன்ஸ்டீன் வளைகோட்டு இயக்கம், இயற்கை வட்டக்கோட்டு இயக்கம். அதைத்தான் நான் முடிவு செய்கிறேன். இனியன் என்பவர் ஒரு சிறு பகுதி, அவ்வளவுதான். நியூட்டன் என்பவர் ஒரு கடுகளவு, அதிலும் ஒரு சிறு கடுகளவு ஐன்ஸ்டீன், அதிலையும் ஒரு சிறு பகுதி தான் இனியன். இனியனுக்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன. இந்த 1000 காரணங்களை தொகுத்து சொல்லுகின்ற ஒரு தொகுப்பாளனை தவிர நான் யாரும் அல்ல. ஒன்லி ரெஃபரன்ஸ். நான் பிறகு தூது சொல்லுகின்ற ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதான். அதை நான் செய்து பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லுகிறேன். தூது சொல்லுகின்ற நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும். உளவு பார்ப்பவன் என்பது வேறு, தூது செல்கின்றவன் என்பது வேறு. There is a great difference between embassy and spy. ஸ்பை என்பது டேஞ்சர். எம்பாசி என்பது ஒரு 2 நாட்டுக்கள் உறவுகளை பரிமாறிக்கொள்வது, பயன்களை பரிமாறிக்கொள்வதை போலத்தான் நாம் கண்டுபிடிப்பு அப்படி இருக்க வேண்டும். திஸ் இஸ் ஏ எம்பாசி சிஸ்டம். இதில் உள்ள Fe2O3, MgO, NiO, குரோமியம் 2 ஆக்சைடு, அலுமினியம் Al2O3 ஆகியவை 450 டிகிரி வரை வெப்பத்தை தாங்கும் திறனுடையவை. சிலிக்கான் எலக்ட்ரோலைட் மற்றும் நானோ காப்பர் ஆக்சைடு இணைந்தது. சிலிக்கான் எலக்ட்ரோலைட் மற்றும் நானோ கார்பன் ஆக்சைடு இணைந்தது. இவை நிலைத்த பாதுகாக்கக்கூடிய மின்சார நிலைத்தன்மை தருகின்றன. இந்த பேட்டரி விண்வெளி சாதனங்கள், சுருட்டக்கூடிய மொபைல் சாதனங்கள், அங்கே தான் முக்கியமாக இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம அதை தான் யோசிச்சு பண்ணலாம். இது பாலிகார்பனேட்டில் செய்யப்படுவது. பாலிகார்பனேட் செய்தால் ஃப்ளெக்சிபிலிட்டியே வரும். அப்போ சுருட்டக்கூடிய செல்ஃபோனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பேட்டரி கண்டுபிடிக்கணும். இப்போ இருக்கிற பேட்டரி சுற்றுறதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ பாலிகார்பனேட் பேட்டரி போடணும். நமது இனியன் ஹைபிரிட் பேட்டரி விஎஸ்எம் குவாண்டம் டூவல் பேஸ் மேக்னெட்டிக் என்று பெயர். உலகத்தை நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து மற்ற
தமிழ்நாட்டிலிருந்து. மேலும் விவரங்களுக்கு yogianian@gmail.com. English voice over script optional. Hello everyone, this is a revolutionary battery discovery by Inian. For the first time ever, a flexible hybrid battery using quantum ceramic magnet technology is now real. With core material like Fe2O3, MgO, NiO, Cr2O3 and Al2O3, it can withstand up to 450 degrees Celsius, while the silicon lithium gel electrolyte ensure stability and strong conductivity. இதில் லித்தியம்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரி பியூரிஃபைடு கார்பைட்டு கிராஃபைட் சேர்த்திக்கலாம் அல்லது கிராஃபைட் ஆக்சைடு சேர்த்திக்கலாம். இதுக்கு மாற்றாக லித்தியம்ங்கிறது ஒரு நானோ பார்ட்டிகல் தான், ஒன்றும் பெரிய டேஞ்சர் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மெட்டல் ஆக்சைடுக்கு வந்து 99% வந்து எங்களுக்கு மெட்டல் ஆக்சைடு போயாச்சு. இங்கே லித்தியம்ங்கிறது எங்கே வருது? பார்ட்டிகல் பெர் மில்லியனில் வரும். அந்த மாதிரி நானோவில் வரலாம். பார்ட்டிகல் பெர் மில்லியன் ஒன்றும் ஆபத்து கிடையாது. 10 லட்சத்தில் ஒரு 10 துகள் 5 துகள் ஒன்றும் பண்ணாது. ஆனால் இப்போ இருக்கிற லித்தியம் பேட்டரி வந்து ரொம்ப டேஞ்சரானது, உயிருக்கு உழ வைக்கக்கூடியது, அது தயாரிப்பதற்கூடிய செலவு. அந்த பேட்டரியே உலகத்துக்கு ஆகவே ஆகாது லித்தியம். ஆகையினால் applicable include space electronics, wearable device and energy storage backups. This is the VS-QDPM hybrid battery invented in Tamil Nadu, India, designed for the world. Contact Yogi Inian. Thank you. இதில் ஏதாவது சந்தேகப்பட்ட கேட்கலாம். இந்த ஹைப்ரிட் மேக்னெட் வந்து ஃபோல்டபிள், மடிக்கக்கூடியது, சுருட்டக்கூடியது, கிராமத்திலிருந்து விண்வெளி வரை. இனியன்.